ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு புது கெஸ்ட்டுங்க, ஹர்ஷன் வந்திருக்காரு. பழைய கெஸ்ட்டு தான் இருந்தாலும் இன்றைக்கி வந்து அவர் வந்து ஐஸ்கிரீம் மிக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்து நானே வந்து செய்கிறேன், நானே வந்து வீடியோ போடுறத அப்படின்னு உங்களுக்கு சொன்னான். சரி, கையில் எதுவும் சுட்டுக்கு போகிறானே அப்படின்றதுக்கோசம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோசம் நான் வந்திருக்கேங்க. வாங்க ஹர்ஷன் எப்படி செய்கிறான்னு நம்ம பார்க்கலாம். ஹர்ஷன், இது என்ன ப்ராடக்ட்டுப்பா? இது பேர் என்ன? இது ஹரிமா. ஹரிமா ஹோம் டெசர்ட்ஸ். ஹரிமா ஹோம் டெசர்ட்ஸ்ன்ற ஐஸ்கிரீம் பேக்குங்க. அதை வாங்கி வந்தான். அதை வாங்கி பாரு, நீ செய்யறேன்னு சொல்லிட்டு வந்து நான் தான் பேசிட்டு இருக்கேன். திரும்ப வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்தோடனே அதுக்கு வந்து எப்படி செய்யறது என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். எவ்வளோப்பா பால் நம்ம வச்சிருக்கோம் ஷன்? அதை பார்த்து சொல்லு, எவ்வளோ வச்சிருக்கோம் இங்கே பார்த்து சொல்லு. 1 லிட்டர் பால் அதில் கொட்டி அடுப்பில் வந்து காய வச்சிருக்கோம் இல்லையா? அடுத்தது என்ன பண்ண போறோம்? அந்த பால் காஞ்ச உடனே பாலில் கொட்டிட்டு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அப்புறம் என்ன செய்வோம்? கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் எதிர வச்சு அப்படியே பாக்ஸ் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சு கொஞ்ச நேரம் காய வைக்கணும். அதுக்கப்புறம் காலையில சாப்பிடணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒன் டைம் வாட்சிங்ல எவ்வளவு சொல்லிட்டேன் ஆக்ஷன். சூப்பரா. இப்படி கலரலாமா? இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? இதை கட் பண்ணி போடலாமா? சரி, பால் முதல்ல நல்லா பொங்கட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம். பால் நல்லா பொங்கினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம அந்த பால்ல ரெண்டு மிக்ஸ் போட்டு போறோம். சரி, இப்போ வந்து ஏற்கனவே நிறைய எல்லாரும் பண்ணிருப்பீங்க. இது ஒன்றும் புதுசு இல்லை, எல்லாரும் பண்ணி சாப்பிட்டது தான். இவன் வந்து இன்ட்ரெஸ்டா வாங்கிட்டு வந்து யூடியூப்ல நானே இன்னைக்கு பண்ணி நானே வீடியோ போடுவேன் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த வீடியோ தான் காமிக்கிறேன். இப்போ நம்ம பால்ல இது போட போறோம். ஆமா, இது போடலாமா? பாலை கொஞ்சம் சின்னதா வச்சு கொஞ்சம் கொதிக்கணும் இல்லையா? ஆமா, அப்படிதான். அப்படிதானே? அப்படிதான். சரி, ஓகே. அடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு போலாம். இது பொங்கட்டும் இல்ல? கொஞ்ச நேரம் இருங்க. பால் பொங்கட்டும், அப்புறம் கொட்டணும். பொங்கின உடனே இது என்ன பண்ணணும்? சின்னதா வைக்கணும். சின்னதா எத்தனை நிமிஷம் வைக்கணும்? 3 மினிட்ஸ். 3 மினிட்ஸ் வைக்கணுங்க பாலை. சரி, பொங்கின உடனே அடுத்து இந்த மிக்ஸ் வந்து பால்ல போட்டுட்டு கொஞ்ச நேரம் கலரணும். ஆமா, சூப்பர் சூப்பர். போடலாமா பால் நம்ம? இங்க பாருங்க, இது ஸ்ட்ராபெரி விட்டு பாரு. இப்போ கொஞ்ச நேரம் கலரலாம். இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இல்லை உனக்கு, அதனால அந்த ஸ்ட்ராபெரி பவுடர் கலர்லேயே இருக்கு. இப்போ நாம கொஞ்ச நேரம் கலரலாம். இப்படி கலர்றோமா? ரொம்ப போடாத. சரிப்பா, ரொம்ப போடலப்பா, இருக்கிறது எல்லாத்தையும் போடணும் இல்லப்பா. அடுத்து நம்ம அந்த இப்போ என்ன பண்ண கொஞ்ச நேரம் கலரணும். சரி, அப்புறம் சரியான உடனே பாக்ஸ் கொஞ்சம் ஊட்டணும். சரி, வாசனை வருதா இல்லையா? வாசனை வருதா இல்லையா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? என்ன ஸ்மெல் வருது? ஸ்ட்ராபெரி ஸ்மெல் வருது. கரெக்ட், சூப்பர் சூப்பர். இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வைக்கணும். ஓகே, ஆற வச்சுட்டு அப்புறம் வீடியோ போடு. ஓகே, கொஞ்ச நேரம் இருங்க. 5 மினிட்ஸ் ஆறிடும். ஓகேங்க. நல்லா வேகமா மிக்ஸ் பண்ணு. ஆறிடுச்சா அர்ஷன்? அது ஆறிடுச்சா? இது வர எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிரீமியா இருக்குங்க, நல்லா சூப்பரா கிரீமியா இருக்கு. ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணு. ஆமா, கலக்கி பார்க்கணும். நல்லா ஃபாஸ்டா கலக்கணும். இப்படி கலக்கிட்டல, இப்படி கலக்கினாடா அந்த மேல விட்டு அந்த இடம் இல்லாம நமக்கு பால் இடம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து உடைஞ்சு ஸ்மூத்தாக இருக்கும் ஐஸ்கிரீம். ஓகே,
ஏன்னா இது இரும்பாமா? இது உடஞ்சிருச்சா பார்ப்போமா? ஆமா, உடஞ்சிட்டா பாவா. சூப்பராக. இது நான் பண்ணி பார்க்குறேன். பண்ணி பாரு. ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குங்க. சரிங்க, எடுத்துடலாமாங்க இதை? எடுத்துக்கலாம். சரி. இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபுட் சேவர் பாக்ஸுங்க வீட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த கெட்டியாக அந்த லைன் டேட்ஸ் பேரிச்சம்பழம் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் அதுவுமே. பாருங்க, என்கிட்ட இது இருந்தது, அதனால் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பாக்ஸை க்ளோஸ் பண்ண போறோம். வெயிட் நல்லா ஃபுல்லாக இது பண்ண இல்லையா, நம்ம ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்குள்ள நக்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்குள்ள நக்கி சாப்பிடுறீங்க. டேஸ்ட் நல்லா இருக்கா? எப்படி இருக்கு டேஸ்ட்? கை ஃபுல்லாக சாப்பிடும். இங்கே பாருங்க, இப்படி இருக்கு இல்லையா? இதோட வந்திருக்கு எனக்கு 1/2 லிட்டர் பாலுக்கு. இது வந்து நல்லா டைட்டாக மூடி வச்சுருந்தேங்க. ஒரு 3 ஹவர்ஸ் இல்லை 4 ஹவர்ஸ் கழித்து திரும்ப நான் கூட பார்க்குறேன். வா, ஃப்ரீசரில் வச்சிடலாம். வெயிட் இதில் இந்த ஃப்ரீசரில் வந்து இந்த பாக்ஸை வச்சுருந்தோங்க. நானே அருண் வந்து மினி பைட்ஸ் இது அடிக்கடி கிருத்திகாவோட ரொம்ப ஃபேவரட். அடிக்கடி வாங்கி சாப்பிடுவாரு. இது ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. இது வந்து ஃப்ரீசரில் வச்சாச்சு. இது வந்து 3 ஹவர்ஸ் மினிமம் 3 ஹவர்ஸ்க்கு இருக்கணும். மேக்ஸிமம் 4 ஹவர்ஸ் இருந்தாலும் ஓகே தான். வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த ரெஃப்ரிஜரேட்டரில் ஃபுல்லாக நம்மளை வந்து ஃபுல்லாக கூலஸ்ட்டாக வைக்க சொல்கிறோம். எங்களுக்கு லாஸ்ட் வந்து 8 இருக்குது. 8ல் ஃபுல்லாக வச்சுருக்கேன் நான். ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து நம்ம திரும்ப பார்க்கலாம். அந்த ஐஸ்கிரீம் ஜாரில் வந்து நேற்றுக்கு வந்து எடுத்து ஃப்ரீசரில் வைக்கிற வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி காலையில் என்ன பண்ணோம், ஒரு 10 ஹவர்ஸ் கழித்து அதை வந்து நல்லா மேஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் திரும்பவும் அதை ஊற்றி ஃப்ரீசரில் ஒரு 3 or 4 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் குறையக்கூடாதுங்க. 4 ஹவர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. அதை வந்து ஃப்ரீசரில் வந்து இது மாதிரி ஃபுல்லாக தட்டணும். 4 பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி தட்டிட்டு அதை நல்லா க்ளோஸ் பண்ணி டைட்டாக ஏர் டைட் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு நல்லா மூடியாச்சுங்க. இதை வந்து திரும்ப 3 ஹவர்ஸ் இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஏற்கனவே குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நாளைக்கு வந்து நாங்கள் பழனி போகிறதுனால மொட்டை அடித்து காது குத்து போகிறோம். அர்ச்சனைக்கு என்னென்ன பேக் பண்ணுறன்றதை காட்டுறோம். விக்ஸு, அமிர்தாஜன், அப்புறம் வந்து பெராசிட்டமால் சிரப்பு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டப்பில் அப்படின்றது, அப்புறம் வந்து பவுடர், பேபி சோப்பு பவுடரு, இது எல்லாமே எடுத்து வச்சுட்டோங்க. அதில் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தது வந்து இந்த ட்ரெஸ்ஸு ஏற்கனவே பாப்பாவுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள். அது வந்து காது குத்தினதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு தான் ஏற்கனவே நான் காமிச்சிருப்பேன் பிளாக்கில் உங்களுக்கு. இது வந்து காது குத்தினதுக்கப்புறம் அது குழந்தை மொட்டை அடித்ததுக்கப்புறம் அது குழந்தைக்கு போடுறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் 2 ட்ரெஸ்ஸு கையில் எடுத்துகிட்ருக்கோம் சிம்பிளாக. ஏன்னா வந்து ஏதாவது அழுதுகிறது, மொட்டை அடிக்கும்போது காது குத்தும்போது அழுதுகிறது, வாமிட் பண்ணிட்டா கொண்டா அப்படின்னா தேவைப்படுமே அப்படின்றதுக்கோசம் அதை எடுத்துகிட்ருக்கோம் நாங்கள் 2. அடுத்தது பார்த்திங்கன்னா அர்ஷனுக்கு அதே மாதிரிங்க. அது ஒன்று அர்ஷனுக்கு வந்து டவலு, அடுத்து இன்னொரு ட்ரெஸ்ஸு, அவனுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் அந்த ட்ரெஸ்ஸு, அடுத்தது வந்து இன்னொரு எக்ஸஸாக இன்னொரு ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் வந்து எடுத்து குழந்தைகளுக்கு வந்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டோம். அவளுக்கு வந்து இது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோங்க. அது பார்த்திங்கன்னா டைப்பர் கொஞ்சம் குழந்தைக்கு, அடுத்தது விளையாடுறதுக்கு அவளுக்கு பொம்மை, அப்புறம் பால் பாட்டிலு, அவள் போட்டுக்கிற வளையல், ஏன்னா அந்த கோல்டு வளையல் இங்கே கட்டி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்றதுக்கோசரம், கூட்டத்தில் வேண்டான்றதுக்கோசரம் இந்த வளையல் எடுத்துகிட்ருக்கோம். அடுத்தது வந்து இந்த இதுங்க டைப்பரு, அடுத்தது வந்து வைப்ஸு, அப்புறம் வந்து இந்த டைப்பர் வந்து அவுத்ததுக்கப்புறம் இந்த ரேஷஸ் க்ரீம் போடுவோம், அந்த க்ரீமு. இது வந்து அவர் ரொம்ப விரும்புவோம். காதில் வந்து அந்த பனிக்கு போகாமல் இருக்கிறதுக்கு, ஏன்னா ஏர்லி மார்னிங் கிளம்ப வேண்டியதாக இருக்கும் நாங்கள் காரில். அதனால் வந்து அது வேணுன்றதுக்கோசரம் அதை எடுத்துகிட்ருக்கோம். அடுத்தது வந்து இது பாப்பாவுக்கு வந்து கர்ச்சிப் 2-3 கர்ச்சிப்பு வாய் இதெல்லாம் துடைக்கிறதுக்கோசரம் எடுத்து வச்சிட்ருக்கோம். இது எல்லாமே வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டோங்க இதுக்கு போகிறதுக்கு. இப்போ ஐஸ்கிரீம் வந்து நல்லா இதாகிடுச்சு, நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஃப்ரீஸ் ஆனோடனே இங்கே பாருங்கள், அதை வந்து டிஸ்பிளேயில் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. எப்படி இருக்குது பாருங்கள். அது நல்லா எடுக்கவே முடியல, அந்த அளவு ஃப்ரீஸ் ஆகிருந்தது. அடுத்தது வந்து அது மேலே நட்ஸு, என்ன நட்ஸ் இருக்கோ, பாதாம். நேற்று மத்தியானம் அர்ஷனோட எடுத்து பீட் பண்ணி
உள்ளுக்குள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சேங்க. ஒரு 10 மணி நேரம் உள்ளே இருந்தது ஃப்ரீசரில். அதுக்கப்புறம் அதை காலையில் திரும்ப வெளியில் எடுத்து திரும்ப மிக்சியில் போட்டு நல்லா பீட் பண்ணி திரும்ப வந்து அதை நல்லா பிளெண்ட் ஆக்கி அதை நல்லா பீட் பண்ணி இதுக்குள்ளே ஃப்ரீசரில் திரும்ப ஒரு 3 hours வச்சுருந்து இப்போ எடுத்து உங்களுக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து அதில் வந்து ட்ரை நட்ஸ்லாம் மேலே போட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிளுங்க ஐஸ்கிரீம் இது. அதனால் வந்து எல்லாம் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்றத எனக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.